பிரைஸ் பி டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நேற்றைய தினத்தில் ஏனோக்க போல நாமும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தா ஆண்டவருடைய வருகையில் நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு அது ஒரு வழியாக இருக்குங்கிறத குறித்து பார்த்தோம். அதே போல இன்றைக்கும் தேவனோடு கூட சஞ்சரித்த இன்னொரு நபரை குறித்து பார்க்க போறோம். அந்த நபர் நோவா. நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அப்படி சஞ்சரித்ததுனால அவர் தேவனால எடுத்துக்கொள்ளப்படலனாலும் தேவனுடைய நீதிக்குட்பட்டவராக இருந்தாரு. அதுக்குரிய வேத பகுதியில் தான் இன்றைக்கு நாம பார்க்க போறோம். அதற்கான வசனம் ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 6 verse 9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இந்த வசனம் தெளிவா நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அதாவது தேவனோட கூட நடந்தார். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவர் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்திருக்காருங்கிறது நம்மளுக்கு புரியுது. இந்த வசனத்துடைய துவக்கத்திலே நோவாவின் வம்ச வரலாறுன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால்தான் இதற்கு அடுத்தபடியான வசனத்துல அவருடைய மகன்களோட பேரை குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ நோவாவும் அவருடைய குடும்ப வாழ்க்கையும் இந்த உலகத்துல அவர் ஆற்ற வேண்டிய கடமைகளையும் சரியா செய்து வந்தாலும் தேவனோட கூட சஞ்சரித்தவரா இருக்காரு. அப்படி தேவனோட சஞ்சரித்து கொண்டு அவர் எப்படி இருந்திருக்காரு? நீதிமானும் உத்தமனுமா இருந்தார்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வசனம் தெளிவா காண்பிக்குது. இதனாலதான் அவர் இந்த உலகத்துல ஜலப்பிரளயம் உண்டான போது அநீதி பெருகி ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்கும் போது இவரை மாத்திரம் நீதிமானும் உத்தமனுமா கண்டதுனால்தான் இவரையும் இவருடைய குடும்பத்தாரையும் பேழைக்குள்ள வைத்து பாதுகாத்து கொண்டார். அப்படி அவர் பேழையை உண்டு பண்றதுக்கு சில காலங்கள் ஆயிருக்கும் இல்லையா? அந்த காலங்கள்ல அந்த மக்கள் அவர்கிட்ட கேட்டிருப்பாங்க, கண்டிப்பா தேவன் உண்டு பண்ண போகிற இந்த ஜலப்பிரளயத்தை பத்தி அவங்களுக்கு சொல்லியிருப்பாரு. மனம் திரும்பதற்கான விஷயங்களையும் சொல்லியிருப்பாரு. இது முக்கியமா நம்ம 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்த்தோம்னா, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அப்படின்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர் நீதியை பிரசங்கிச்சிருக்காரு. அநேகரை மனம் திரும்பதற்கு அழைச்சிருக்காரு. ஆனா அந்த மக்களுடைய இருதயம் கடினமாகவே இருந்திருக்கு. அதனால்தான் இந்த மொத்த உலகமும் அவங்கள தவிர எல்லாருமே அழிக்கப்பட்டிருக்காங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அப்போ அந்த உலகம் அழிக்கப்பட்ட போது இருந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுடைய ஆவிகளை பத்தி தான் இந்த வசனம் காண்பிக்குது. அப்போ ஆண்டவர் உரிமையோட காத்திருந்திருக்காரு அங்க. ஆனா மனம் திரும்புதல் எதுவும் உண்டாகல. நோவா மாத்திரம்தான் தேவனோட சஞ்சரித்தவரா, தேவனுக்கு கீழ்ப்படிந்தவரா நடந்திருக்காரு. அப்போ நாமளும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது அவருடைய நியாய தீர்ப்பிலிருந்து காத்து கொள்ளப்படுவோம். ஏன்னா இந்த ஜலப்பிரளயம் எப்படி பார்க்கப்படுது? இந்த உலகத்துக்கான ஒரு நியாய தீர்ப்பு. அதுல 8 பேர் மட்டும் விலக்கி பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. நம்ம திருவந்தெடுக்கும் போது ஒரு வசனம் வாசிப்போம் இல்லையா? நம்மளை நாமளே நிதானிச்சு பார்த்தா இந்த உலகத்தோட கூட நியாயம் தீர்க்க ஆக்கினைக்குள்ளாகப்படாம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி, அதே போலதான் இந்த இடத்துல நோவாவானவரும் அவருடைய குடும்பத்தாரும் அந்த நியாய தீர்ப்புக்கு விலக்கி பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. அப்படி நாம ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கும் போது நம்ம விசுவாசத்திலையும் பெருக முடியும், இந்த நியாய தீர்ப்புக்கும் விலக்கி பாதுகாக்கப்பட முடியும். எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனம் நோவா குறித்து என்ன சொல்லுது? விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அப்போ இந்த உலகமே ஆக்கினைக்குள்ளாகும் போதும் ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிற ஒருத்தர் விசுவாசத்தினால நீதினால காக்கப்படுவார். அப்படி நாமளும் தேவனோடு சஞ்சரிக்கும் போது அந்த விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியாக முடியும் அப்படிங்கிறத நோவாவை குறித்த வசனங்கள் மூலமா தெரிந்து கொள்ள முடியுது. மத்தேயு லூக்காலாம் என்ன சொல்றது? நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களும் நடக்கும். எல்லாரும் நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆண்டவருடைய வருகை திடீர்னு ஒரு நாளுகையில சம்பவிக்கும். அப்ப நாம மனம் திரும்பினவர்களா அவரிடத்துல என்று சேரணும் இல்லையா? அதற்காக தான் தேவன் தாமதித்து கொண்டிருக்கிறார்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனமும் காண்பிக்குது. அப்படி தாமதித்து தேவ தயவானது நம்ம நெருக்கும் போது நாம மனம் திரும்பி ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தால் நாம
உலகத்தில் இந்த நியாய தீர்ப்பு நாளில் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி பார்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நோவாவை குறித்த வசனங்களை காண்பித்து தேவன் நமக்கு தெரிவிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்தினோம் ராஜா. அப்பா, நோவா எப்படி உம்மோடு சஞ்சரித்து இந்த உலகத்துக்குள்ளார நியாயம் தீர்க்கப்படாத படிக்க விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானாரோ, அந்தபடியே நாங்களும் உம்மோடு சஞ்சரிக்கிற அனுபவங்கள் வேண்டும் தகப்பனே. அதன் மூலமாய் அப்பா உம்முடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிறதும் அப்பா இந்த உலகமே நியாய தீர்ப்புக்கு உள்ளாகும் போது அப்பா நாங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத படிக்கு பார்த்து கொள்ள முடியுங்கிறத எங்களுக்கு நீங்க காண்பிக்கிறீங்க ராஜா. இதை உணர்வுள்ள இதயத்தோடு பார்த்து நாங்க உம்மோடு சஞ்சரிக்கிற அந்த அனுபவங்களை கொடுங்க தகப்பனே. உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க ராஜா. அப்படியே நீங்க செய்ய போற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.